சார் சமீபத்தில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் வந்து நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஏன் ஆஜராகலாம் எனக்கு வந்து இருந்த பாதுகாப்பை தமிழக அரசு நீக்கியிருக்காங்க, என் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி பேசுனதே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரபரப்பு ஏற்படுத்தியது. ஏன் வந்து அவரோட பாதுகாப்பு எடுத்தாங்க, எதுக்கு வந்து அந்த மாதிரியான லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு? டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் நேற்று இரவு ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்திக்குறிப்பில் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கார். சகாயம் அவர்கள் 2021ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வில் சென்று விட்டார். அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அவர் இந்த டேட்டில் விருப்ப ஓய்வில் சென்று விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் பற்றி ஆய்வு நடத்தினோம். ஆய்வில் அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிய வந்தது. இதனால் நாங்கள் அவரது பாதுகாப்பை வாபஸ் வாங்கினோம். 2023இல் அவர் தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார். தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததில் அவருக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று கருதினோம். அதனால் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இப்போது அவர் சாட்சியம் அளிக்க மதுரைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. மதுரைக்கு செல்வதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், தேவைப்பட்டால் பாதுகாப்பு கொடுப்போம், அவர் அச்சமில்லாமல் போய் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கார். இதோட அடிப்படை என்னென்னு பார்த்தா, தேவையில்லாமல் காவல்துறையினோட மேன் பவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதாக புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு காவல்துறையில் 263 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்காங்க. சராசரியாக ஒவ்வொருத்தரோட வீட்டிலேயே 5 கான்ஸ்டபிள் இப்போதும் வேலை செய்கிறார்கள். நீங்கள் நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் அல்ல, கடவுளே நினைத்தாலும் போலீஸில் ஆர்டரி சிஸ்டத்தை ஒழிக்க முடியாது. இங்கே ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா போலீஸில் எல்லாருக்கும் சியூஜி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லா போலீஸ் அனைத்து அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் முதல் கடைநிலை காவலர் வரை அத்தனை பேருக்கும் சியூஜி கொடுத்துருக்காங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு இருக்குல்ல, டைஷா, அந்த டைஷாவோட டவர் டம்பை எடுத்திங்கன்னா இந்த எத்தனை சியூஜி நம்பர் அங்கே இருக்குன்றது தெரிஞ்சிடும். கமிஷனர் அருணோட வீடு டைஷாவில் இருக்குது. வேலை இருக்குதோ இல்லையோ 2 வேன் ஃபுல்லாக கான்ஸ்டபிள்ஸ் அங்கே இருப்பாங்க. டைஷா உள்ள வந்து இன்னும் காவல்துறை ஆணையர் அருணை டார்கெட்டை அட்டாக் பண்ணுவாங்களே, எதுக்கு 2 வேன் போலீஸு? இது மேன் பவர் வேஸ்ட்டாக தெரியலையா உங்களுக்கு? இது மாதிரி நான் உறுதியாக சொல்கிறேம்மா, நீங்கள் இந்த காவலர்களோட இந்த சியூஜி நம்பர் டவர் லொக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் போலீஸ் வண்டியில் பூரா ஜிபிஎஸை போட்டோன்னா எங்கே போகிறது, எல்லா வண்டியும் எப்படி ஸ்கூல் வாசல்லே நிற்கிதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு மேன் பவர் வேஸ்ட் இல்லையா? அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மிகப்பெரிய ஊழலை விசாரித்திருக்கிறார். அவர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு கன்மேனை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு ஜாகிர் ஹுசேன் என்னை கொல்ல போகிறாங்கன்னு வீடியோ போடுறாரு. ஒரு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டரை கொலை செய்பவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி கிரானைட் மற்றும் கனிம ஊழல்களை அம்பலப்படுத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கொல்ல மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஏற்கனவே இந்த மாதிரியான ஆக்டிவிஸ்டாக இருந்த ஜஹபர் அலி கூட கொலை செய்யப்பட்டிருக்காருல்லவா? ஒரு இன்னொன்று அவர் ஃபீல் பண்ணுறாரு. சரி, நீங்கள் சொல்கிறது போல் செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணி மேன் பவர் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் மேன் பவர் வேஸ்ட் பண்ணுறது இல்லையா? எவ்வளவு காவலர்கள் வீட்டில் வேலை பாருங்க. ஜீவால் வீட்டில் வேலை பார்க்கல, ஈஸியாக இருக்கு போங்க. டைஷாவில் எதுக்கே எவ்வளோ கான்ஸ்டபிள் நான் கேட்குறேன்? சும்மா வெட்டி பந்தாக்கு தானே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லவா? இவர் கமிஷனர் இல்லை, கெத்து காட்டணும்ல. 2 வேனு ஃபுல்லாக நிற்கிறாங்கய்யா. அவங்க மேன் பவர் வேஸ்டேஜ் இல்லையா? அதிகாரிகள் வீட்டில் காவலர்கள் வேலை செய்வது ஜிவாலுக்கு தெரியாதா? ஒரு அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்க. ஒரு அப்போ யோக்கியமாக இருக்கிற ஒருத்தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுப்பீங்க நீங்கள். இல்லை, நீதிமன்றத்துக்கு போய் சாட்சி சொல்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? என்ன கெட்டு போச்சுன்றேன் நான். அவர் ஸ்ட்ரைட்டாக வேலை செஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு கன்மேன் கொடுக்க அவர் சொல்கிறாரு எனக்கு இப்போ அச்சுறுத்தல் இருக்குன்ட்டு. சமூக விரோதி அவர் சகாயா. இவர் கொடுக்குறதுல வாட் இஸ் யுவர் டிஃபிகல்ட்டி? அந்த டைமுக்கு மட்டும் நாங்கள் வந்து பாதுகாப்பு தரோம், அதுவும் ஆய்வு பண்ணிட்டு கொடுப்போம். அவர் எனக்கு லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றாரு. இன்னொன்று சொல்கிறாரு, இவர் கடைசியாக 23 கேட்டார். அப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லிட்டோம். 2 வருஷம் அமைதியாக இருந்துட்டு இப்போ கேட்குறாரு. இப்போதான் வந்து சாட்சி சொல்ல போக வேண்டி இருக்கு. ஒன்று சார், இன்னொன்று சாட்சி சொல்ல போகும்போது மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்படுமா? இல்லை, எல்லா டைமும் அவர் சொல்கிறாருல எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டின்னு கேட்குறேன் நான். அவர் உங்களை போல் அல்லாமல் நேர்மையாக பணியாற்றிய அதிகாரி தானே.
அந்த கடுப்பில் கொடுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு சார் அவர் இறந்ததுக்கு அப்புறமா 3 முறை நாங்கள் எச்சரிச்சோன்னு சொல்றாங்க. எச்சரிச்சவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல. ஸோ தெரிஞ்சே நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. இப்போ இதை மாதிரி நல் உள்ளங்களால இப்படி இழந்துட்டே இருக்க முடியுமா நம்ம? வேலை செய்யறது இல்லைம்மா. நான் ஏற்கனவே சொன்னேன், உளவுத்துறையில் OCIU என்ற ஒரு பிரிவு இருக்கிறது என்று. ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட். சிறை உள்ள வெளியில் இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்காணிக்கும் வேலை. அவர்கள் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்திருந்தால் 30 பேர் சேர்ந்து சதித்திட்டம் திட்டிருப்பானா ஆம்ஸ்ட்ராங் கொள்றதுக்கு? அப்படி வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். 30 ரவுடி சேர்ந்து 3 மாசமா பிளான் போடுறது கண்டுபிடிக்கலாம். நீங்கள் என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க? அந்த அம்மா அவங்க மனைவி பேசிட்டு இருந்துச்சு, மிரட்டி அதையும் வாய அடைச்சிட்டாங்க. இந்த லட்சணத்தெல்லாம் இருக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். தொடர்ந்து வந்து அரசியல் தட்டில் பேசலாம். ரொம்ப நன்றி உங்க கருத்து. பேசலாம். நேர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுங்க. ஆனிவர்சரின்றதுனால கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு ப்ரோக்ராம். மன்னிச்சிருங்க. நன்றி. நன்றி.